श्रीगुरुभ्यो नमः। अहिंसा सत्यम अस्तेयम शौचम इंद्रिय निग्रह दानम दमः दया शांति सर्वेषां धर्म साधनम। याज्ञवल्क्य स्मृतिயிலே மனுஷனா பிறந்த அத்தனை பேருக்கும் தர்ம சாதனத்தை விதிக்கிறார். இத கடபடி தர்மத்துக்கு இது உபகரணம். இது இருந்தா தர்மம் வந்துடும். கடைபிடிச்சா கரெக்டா இருக்கும். அஹிம்சா சத்தியம் அஸ்தேயம் சௌச்சம் இந்திரிய நிகிரஹ தானம் தயா தமஹ சாந்தி சர்வேஷாம் தர்ம சாதனம். இதுல என்ன சுவாரஸ்யம் தெரியுமா? அத்தனை மனித இனத்துக்கும் சேர்த்து தர்மம் சொல்றார். ஒரு பக்கமா சாயலேவர். ஏன்னா இந்த சனாதனம் எப்படி பார்க்கும்? லோகத்தை ஒரு குடும்பமா பார்க்கும். ஆமா, லோகத்தில் இருக்கிற அத்தனை செடிகொடிகளும் மிருகங்களும் பறவைகளும் அதில் இருக்கக்கூடிய மனுஷாலும் என்னதான் மாறுபட்ட சிந்தனையோ மாறுபட்ட சொரூபமோ இருந்தா கூட எல்லாம் ஒரு குடும்பமா வளர்ச்சிண்டு ஒரே கொடைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த எல்லா லோகத்தையும் ஒரு கொடைக்குள்ள வச்சு வைக்கும். அதுக்கு இப்படி ஒரு வாக்கியம் சொல்லும், வசுதைவ குடும்பகம். வசுதா அப்படின்னா நம்ம ஊர் மட்டும் இல்லை, வெளிநாடு சேர்த்து வசுதா அப்படி. அதாவது பூர்பூமி ரஜலானந்தா ரசா விஸ்வம்பராஸ்திரா தரா தரித்ரி தரணி சோணித்யா காசியபீச்சிரி சர்வம் சகா வசுமதி வசுதோர்வி வசுந்தரா வசுதா உர்வி வசுந்தரா. உலகத்தினுடைய பரியாயம். எல்லா உயிரினங்களையும் ஒன்னா நினைக்கிறதுப்பா. அதுதான் வேத தர்மத்தினுடைய வைசிஷ்டியம். உயிரினங்களை ஒன்னா நினைக்கிறது. மாறுபாடு இருக்கும். அவங்க அந்த வேத கண்ணோட்டத்துல மாறுபாடு இல்லை. ஆமா, அவர் சொல்லுவர ஆத்மர சர்வபூதானி எப்பஸ்யதி சபஸ்யதி. நினைச்சு பாரு, ஆத்மாவது உன்னை போல. ஆத்மா அப்படின்னா சரீரம் ஒரு நாளைக்கு போகக்கூடியது. ஆத்மாவை சொல்லித்தான் உன்னை சுட்டி காட்டணும்ப்பா. உன் சரீரம் இருக்கு, அது ஜடம். சரீரம் மனசு இந்திரியங்கள் எல்லாம் ஜடம். அது கிரியேட் ஆச்சு. அவ அப்பா கிரியேட் பண்ணினான். கர்ப்பபாத்திரத்துல விதை விதைச்ச உடனே வந்தது. ஆத்மா அப்படி வரலை, நிரந்தரமானது. உடனே நீ சுட்டி காட்டுற ஆத்மாதான் சொல்லணும். அதுதான் சொல்றார். பிள்ளைய கையில் எடுத்த உடனே அப்பா என்ன சொல்லுவன்? ஆத்மாவை புத்திரநாமாபி சதீவ ஜனத சதம். அந்த சிந்தனை இருக்கு பாரு. ஆமா, என்னோட ஆத்மாதான் நீ, எல்லாம் ஒண்ணு என்கிறதான ஆழமான ஒரு சித்தாந்தம் வேத சித்தாந்தம். ஆமா, எல்லாருக்கும் பிரியமானது வேத சித்தாந்தம். எதிர்ப்பே கிடையாது. ஆத்மவத் சர்வபூதானி எப்பஸ்யதி. தன்னை போலேயே தூதம் உயிரினங்கள். அவனை அவன் பார்க்கணும். அந்த பார்வை அவனுக்கு வேணும். அவன் தான் கண்ணிருந்து பார்க்கிறவன். அப்படி ஒரு அர்த்தம் சொல்லு. அப்ப எல்லாருக்கும் மனித இனத்துக்கு மனச உடையதான மனித இனத்துக்கெல்லாம் பொதுவான தர்மத்தினுடைய உபகரணம் இதெல்லாம் இருந்தா தர்மம் செழிப்பா இருக்கும். ஆமா, என்னெல்லாம் இருக்கணும்? அஹிம்சா. ஹிம்சா அப்படின்னா துன்புறுத்துதல். இவா என்ன எதிர்பார்ப்பா? ஹிம்சாங்கிற சப்தத்தினால காலாலையும் கையாலையும் வார்த்தையாலையும் மனசாலையும் துன்புறுத்துறா. ஆமா,
துன்புறுத்தல் எப்படி வேணா வரலாம். அடிச்சு துன்புறுத்துறது, ரத்தம் வர வைத்து துன்புறுத்துறது, மனசால நினைச்சு துன்புறுத்தலாலும் துன்புறுத்தல் தான். ஆமா, மனசாவி நசிந்தே. ஒரு பிராணி இருந்து மனசா கூட நீ நினைக்கப்படாது அப்படி சொல்லும். அப்பதான் அஹிம்சா பூர்ணமாச்சு. ஆமா, புறத்தாருக்கு துக்கத்தை உண்டு பண்றது அஹிம்சை. அதை நீ பண்ணாதே சொல்லும். ஆயுர்வேதம் என்ன சொல்லும் தெரியுமா? ஆத்மர பிரதிகூலாரி பரேஷாம்ன சமாஜரே. அது படிச்சுட்டு பாருங்க. உனக்கு எதெல்லாம் எதிரடியா தோன்றதோ, பிரதிகூலமா இருக்கோ, துக்ககரமா இருக்கோ, அதை நீ அன்னையும் அதை நடைமுறைப்படுத்தாதே. ஆத்மனாக பிரதிகூலாரி. இங்கே ஆத்மாதான் சொல்லிச்சு, சரீரம் சொல்லி. கொஞ்சம் ஆத்மாவோடு இருந்தால்தான் அந்த சரீரம் செயல்படக்கூடியதாக இருக்கும்பா. வெறும் சரீரமும் மனசும் வெறும் ஒண்ணுமே இல்லை, அசையா பொருள், வியர்த்தமா போறது, அழிவு பொருள். அது ஒரு நாளைக்கு நிற்காது, மாறிட்டே இருக்கும். சின்ன குழந்தையிலேருந்து வந்த உடனே மாறாத இருக்கிறது அந்த ஆத்மா. மாறிண்டே இருக்கிறது சரீரம், இந்திரியங்கள், அவயவம், மனசு. நிமிடத்து நிமிடம் மனசு மாறுத. இப்ப நினைச்சது அடுத்த நிமிடம் இல்லையே. அதெல்லாம் ஜடம், சுயம் பிரவர்த்தன அயோக்கியம். இன்னொருத்தர் தூண்டல்தான் பிரவர்த்திக்கலாம். இவர் சொல்றார், அத்தனை மனித இனத்துக்கும் இருக்க வேண்டிய ஒரு குணம் மனித இனம் அல்லாததான பிராணிகளுக்கு இருக்க வேண்டிய குணம் அல்ல, மனிதனுக்கு. ஆமா, ஏன் தெரியுமா? பிராணி வர்க்கம் இயற்கைக்கு கட்டுப்பட்டு அது செயல்படும். மனிதன் தான் ஒன்றுக்கும் கட்டுப்பட மாட்டான். அவனுக்கு தான் கட்டுப்பாடே வேணும். மிருகத்துக்கோ பறவைக்கோ செடி கொடிகளுக்கோ கட்டுப்பாடே வேண்டாம். இயற்கையினுடைய அந்த தூண்டுதல் அது வேலை செய்யும், அது சந்தோஷமா இருக்கும், அது மாறாது. ஆமா, அப்போ அவளுக்கெல்லாம் கட்டுப்பாடே வேண்டாம், நமக்கு கட்டுப்பாடு வேணும். அப்ப அஹிம்சை இவனுக்கு தான் உபதேசம் பண்ணணும். இவன் தான் ஹிம்சையில ஈடுபடுவன். ஹிம்சை பண்ணணும்னு நினைக்கிறவன் இவனுக்கு மனசு இருக்க, அவன் ஒரு துன்புறுத்தல் கொடுப்போம்னு நினைக்கிறது இவன் தானே. ஆமா, அப்போ இயற்கையா மனிதன்கிட்ட புறத்தார துன்புறுத்துறது எண்ணம் முளைச்சு கொடுத்துன்னா அவன் மனித இனமா இருக்கிறதுக்குள்ள யோகியதை இல்லாத ஆயிடுறான். அதனால அவனுடைய மனசுல அகிம்சை என்கிறதான குணத்தினுடைய விதையை விதைக்கணும். ஆமா, சொல்லுவார் வேதத்தில் ஒண்ணு வரும்பா. அவர் எப்படி சொல்லுவார் தெரியுமோ? பிராமணோ நதிஹன்யாலோகிதங்குர்யாதேதாவசாகைனசாபவதி. அவனை வதம் பண்ணாலே பிராமணனை உடம்புல அடிச்சு சேப்பா கூட உடம்பு ஆகப்படாது. அது கூட ஒரு ஹிம்சை. ஆமா, அதனால ஹிம்சைக்கு அர்த்தம் சொல்ற போது துன்புறுத்தல்ங்கிறது சரீரத்துக்கு மட்டுமில்ல, அவன் மனசுக்கும் துன்புறுத்தல் பண்ண அதுவும் மனசாபி நசிந்தே. அப்படி ஒரு குணம் எல்லா மனுஷனுக்கும் வேணுங்கிறார். நீ இப்படி எடுத்துக்காத, பிராமணனுக்கு வேணும், சத்திரியனுக்கு வேண்டாம், வைசியனுக்கு வேணும், அது அல்லாதவாளுக்கு வேணும், அப்படி இல்லை. இல்லை இல்லை, சகல மனுஷ ராசிக்கும் இருக்க வேண்டிய குணம் எது? அஹிம்சா குணம். என்ன தாற்பயம் சொல்றார் தெரியுமோ? அவன் நாம ஒருத்தனை ஹிம்சை பண்ணணும்னு நினைச்சா அவனுக்கு துன்பத்தை விளைவிக்கிறதுனால அகாரணமா ஒரு ஆசாமிய துன்பத்தில் ஆழ்த்துவது இருக்க,
அது அபராதம். அது தண்டனைக்குரியதான அபராதம். ஆமா, அந்த அளவுக்கு போறது. மனசாது கசிந்தழே அப்படின்னு சொல்லுவார். ஏன் தெரியுமா? மனசுல சிந்தனை வந்து விட்டா அது வாக்குல வரும், அது செயல்லே வரும். எத்தி மனசாத்தியாயதி தத் வாசாவததி தத் கர்மனா கரோதி. இருக்க முதல்ல ஆவிர்பாவம் கெட்ட எண்ணங்கள் மனசுலதான் ஆவிர்பாவம். மனசுதான் ஊற்று, அதுல இருந்தா வெளிவருது. இப்ப சொல்லக்கூடிய 9 சொல்றார். இந்த 9 மனசோட சம்பந்தப்பட்டது, சரீரத்தோட சம்பந்தப்பட்டது அல்ல. கையால அடிக்கிறேன்னு சொன்னா கூட மனசுதான் கையை அடிக்க பிரேரணை பண்றது, தானா கை அடிக்காது. அப்ப மனசனுடைய செயல்தான் அது. அந்த மனசுதான் புத்தி இருந்தும் அந்த புத்தி நல்ல ஆலோசனையை மனசுக்கு சொல்லாமல் விஷயத்தினுடைய தராதரத்தை பரீட்சை பண்ணி பார்த்து அரளி பண்ணி பார்த்து இது ஹிதம் இதை செய், இது அஹிதம் இதை செய்யாதே அப்படின்னு அந்த புத்தி சொல்லணும். சொன்னா அந்த மனசு அதுபடி செய்யும். அப்படி ஒரு வழிகாட்டி புத்தி இருக்கு. அந்த புத்தியை படுத்து விட்டா என்ன செய்வேன்? அது ஹிம்சையை பண்ணு அப்படின்னு சொன்னா மனசு ஹிம்சையை பண்றதுக்கு இந்திரியங்களை பிரேரணம் பண்ணி அடிக்க வைக்கும். அது மனசுலதான் உற்பத்தி ஆகுது. அப்ப மனசுதான் இடமானந்தா. மனசு ஆர்டர் போடுறது இந்திரியங்களுக்கு. கண்ணால பாருன்னு சொல்றது, மூக்கால முகந்து பாருன்னு சொல்றது. திடீர்னு நடக்கிறதுனால அந்த இடவெளி உனக்கு தெரியல. கையால அடிங்கிறது மனசனுடைய ஆர்டர் இல்லைன்னா ஒருத்தருக்கு மனசு படுத்து கொடுத்து ஒண்ணும் நடக்கலையே பாரு, மனசு சரியில்லை, ஒண்ணும் நடக்கலை நினைக்கிற மாதிரி. அப்போ இவர் என்ன நினைக்கிறார்? அஹிம்சாங்கிற சப்தத்துக்கு ஹிம்சா அப்படின்னா துன்புறுத்தல். அந்த ஹிம்சை இருக்கப்படாது, ஆரையும் துன்புறுத்தப்படாது. அந்த குணம் மனுஷன்ல முதல்ல முளைக்கணும். எப்ப முளைக்கும்? சின்ன வயசுல சைசவத்துல வேத அத்தியனம் பண்ணி சாஸ்திரத்தை படிக்கிற போதுதான் அவன் மைண்டில் இது விழுந்த உடனே மைண்டில் பதிஞ்சு விடும், அவன் நல்லவன் ஆயிடுவன். அதனால கர்ப்பாஷ்டமத்துல அத்தியனம் பண்ற காலத்துல சமஸ்கிருதம் படிச்சு சாஸ்திரங்களையும் படிக்கிற போது அந்த மைண்டு வாங்கிக்கிற தாரணா சக்தி வளர்ந்திருக்கிறதுனால இந்த நல்ல குணங்கள் எல்லாம் சொன்ன உடனே அப்படியே மனசுல வாங்கி சேமிச்சு நிரந்தரமா அதை தக்க வச்சுடும். ஜீவித பரியந்தம் அவனுக்கு உபயோகப்படுத்தும். அப்படிதான் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தான். குருகுலவாதம் இருந்தது பாரு. பிராமணனா இருந்தாலும் சரி, சத்திரியா இருந்தாலும் சரி, ஆரா இருந்தாலும் வீட்டுல படிக்கிறது இல்லை, குருட்ட போய் படிப்பான். செலவே இல்லை, குருவே ஜாலம் போட்டு படிக்க வைப்பார். கல்வி கற்கிறதுக்கு பிரதிபலம் வாங்க மாட்டான். அதனால குருகுலம், குருதான் எல்லாத்தையும் அவனை பராமரிக்கிறதே குருதான். அவனுக்கு குலபதினு பேரு. எத்தனை சிஷ்யால் வந்தாலும் அவளுக்கு அறிவை புகட்டுறதுங்கிறது தன்னுடைய கர்த்தவியமா நினைச்சு லோகக்ஷேமத்துக்கு பயன்படுதுங்கிறதுனால அன்னைக்கு இருக்கிறவெல்லாம் பண்ணான். அதனால குருகுலத்திலே சாந்திபதி ஆசிரமத்தில் இருந்தால் பகவான் பல பேரோட ஒன்னா படிச்சா, குருகுலத்தில் வந்தா எல்லாம் ஒண்ணுதான். அந்த குருகுல வித்யாபியாசம் இருக்க அவனை நன்னா பதம் போட்டு நல்ல மனுஷனா வார்த்து வெளியில கொண்டு வந்து விடும். அதுக்கப்புறம் சமுதாயத்தில் அவன் கலந்துங்கிற போது அழகா கலந்துகிட்டு
லோகக்ஷேமத்துக்கு அனுகுணமான பிரவൃத்தியில் ஏற்பட்டு தன்னையும் பெரிசாக்கிண்டு தன்னுடைய தேவைகளையும் பூர்த்தி பண்ணி பிற உயிரினங்களுக்கும் உதவி பண்ணிட்டு ஆதரவு புருஷனா வாழ்ந்து கடைசியில பகவானோட கலப்பன். ஆமாம், அதுக்கெல்லாம் அடிப்படை இந்த குணங்கள் அத்தனை பேருக்கு இருக்கணும். தயா சர்வபூதேஷு சாந்தி நரசூயா சௌஜ பராயாத மகாத்மன்ய கஸ்பிருகான்னு ஆரம்பிச்சு கௌதமர் 8 ஆத்ம குணம் சொன்னார். இவர் 9 சொல்றார். எல்லாருமே சரி ஒரு தமஹா போட்டு அந்த அஹிம்சை நாம கத்துக்கிட்டோம்னா ஒண்ணு நினைச்சு பாரு. இப்ப இருக்கிற லோகத்துல நாம ஒரு கண்ணோட்டம் விடு, எல்லா இடத்துலையும் ஹிம்சை தென்படுவது. இது முதல்ல மனிதனுடைய மனசுல ஆழமா பதியணுமோ அது இப்ப இல்லை, விபரீதம் இருக்கு. எல்லாரையும் ஹிம்சை பண்றாங்க. ஆமா, காரணம் இல்லாத ஹிம்சை, காரணம் இருந்து ஹிம்சை எல்லாம் நடக்கிறது. ஆமா, எப்படி நடந்தது? அந்த குணங்கள் எல்லாம் குருகுலவாதத்துல கத்துக்க வேண்டிய குணங்கள் ஒன்றும் இல்லை. வெள்ளக்காரன் வந்த உடனே குருகுலவாதம் போயிடுச்சுரா. ஆமா, தனக்கு அடிமையாக்கி தன்னுடைய வேலைக்காரனா அத்தனை ஜனங்களை வளைச்சு போடுறதுக்கு தயாரா இருந்து அவன் ஒரு கல்வி முறைய சம்ஸ்கிருத இங்கிலீஷ்ல நமக்கு ஊட்டினார். அதுல இந்த நல்ல எண்ணங்கள் எல்லாம் உதிக்கவே உதிக்காது. அதுல படிச்சு வந்ததுனால மனிதனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள் எல்லாம் அவனுக்கு வரவே இல்லை. அதனால்தான் இந்த காலத்துல ஹிம்சையை பண்ணினா கூட சங்கோதம் இல்லை மனசுக்கு. ஆமா, அப்படி ஒரு மாற்றம் இங்கிலீஷ்காரனுடைய வித்யாபியாச பரிபாடியில நாம் ஏற்றிருந்தாக வந்த வினை, அதில் இருக்கிற குறை. ஆமா, அது இப்ப பழிச்சிடுறது. எல்லா மனுஷாலையும் ஹிம்சை பழிச்சிடுறத தனக்கு வசியமாகலைன்னா உடனே ஹிம்சையினால அடக்கிறான், ஹிம்சையினால அழிக்கிறான். சர்வசாதாரணமா வந்து விட்ட அதுவே நம்மகிட்ட மனுஷத்துவத்துக்கு விருத்தமான ஒரு குணம் நம்மள்ட்ட வந்து விடுது. பேரு மனுஷன், ஆனா குணம் இருக்க அது அவன் குணம் இல்லை. அதுல முதல்ல 9 குணத்துல அத்தனை பேருக்கும் இருக்க வேண்டியது அஹிம்சா. அஹிம்சா பரமோ தர்மா, தர்மத்திலேயே உயர்ந்தது அஹிம்சா. வேதம் அதுதான் சொல்றது. அஹிம்சா சர்வபூதானி. எத்தனை இடங்கள்ல எந்த பூதத்தையும் யுத்தம் பண்ணாத. இப்படிதான் சனாதன குரல் சர்வத்திர எல்லாருடைய காதிலையும் விழும். மாஹிம்சா சர்வாபூதானி. ஆமா, காரணம் என்ன தெரியுமா? உன்னால ஒரு பூதத்தை உற்பத்தி பண்ண முடியாது, உனக்கு அழிக்கிறதுக்கு அருகதை இல்லை. அதுக்கு அடிப்படை இருக்கு, அது ஒரு தர்மம். அதுதான் பரமோ தர்மஹான்னார். ஒரு உயிரினத்தை ஒன்னால உண்டு பண்ண முடியாதுடா. இல்லை, உன்னால உண்டு பண்ண முடியாதல்ல, அழிக்கிறதுக்கு மட்டும் முற்படுறே. உனக்கு என்ன அதிகாரம்? அழிக்கிறது தான் உன்னால முடியும், உண்டு பண்ண முடியல. அத மாற தட்டுனா என்ன பிரயோஜனம்? உனக்கு எதுல அதிகாரம் இல்லையோ அதில் நீயா பிரவர்த்திச்சா அது தவறு. அதனால அஹிம்சை தவறு வேற. ஆமா, அப்படி வச்சிருக்க. அதுதான் இப்ப சொன்னேன், மாஹிம்சா சர்வபூதானி.
அப்படி வச்சிருக்காரு. உயிரினங்கள்ல ஹிம்ச மனோபாவம் மனுஷனா பிறந்தவனுக்கு இருக்கப்படாது. அதனால அவனுக்கு அஹிம்சா என்கிற குணம் இருக்க, அது ஆரம்பத்திலே உன் மைண்ட்ல நிரந்தரமா ஸ்திரமா இருக்கணும். அதனாலதான் சின்ன வயசுலேயே குருகுல வாசம் பண்ற போது அந்த குருவனுடைய உபதேச பிரகாரம் காதால வாங்கினா அந்த தாரணாசக்தி வளர்ந்திருக்கிற காலத்துல அந்த வேதத்தை அத்தியனம் பண்ற போது வேதத்தினுடைய எல்லா உபதேசமும் உன்னுடைய மைண்ட்ல ஸ்திரமாயிடும். அப்ப நீ நல்ல மனிதனாவே வார்த்தெடுக்கப்படும். சத்தியம், அஹிம்சா, சத்தியம், உண்மைதான் பேசலாம். சத்து இருக்கிறத இல்ல, இருக்கிறத சொல்லு. ஆமா, இல்லாத சொல்லாத. சத்தியம் பரம்பரங்கும் சத்தியனும் சத்தே ரகுவர்கால் லோகாச்ச வந்தே. எத்தனை இருக்கு பின்னாடி வந்திருக்கிற புராண இதிகாசங்கள்லாம். சத்தியம் செய்தி நானுதம், தர்மோ செய்தி நாதம் மகா. சத்தியம் செய்தி நானுதம் அப்படின்னா சத்தியம்தான் வெற்றி அடையும். அனுதம் இருக்க அது வெற்றி அடையாது. அது ரெண்டையும் சேர்த்தே புராண இதிகாசங்களும் அதே மாதிரி நீதி நூல்களும் நமக்கு என்ன சொல்லி தருது? சத்தியம்தான் ஜெயிக்கும், அனுதம் தோற்கும், சத்தியம் தப்பு, சத்தியத்தில்தான் இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிச்சு வேதத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லா அறநூல்களும் சத்தியத்தை சொல்லும். அதனால சத்தியம் ஞானமனந்தம் பிரம்மா. என்ன அர்த்தம்? இருக்கிற பொருள் சத்தியமா இருக்கிறது பிரம்ம ஒண்ணுதான். ஆமா, அதனால நீ அதைத்தான் சொல்லணும். உன்னுடைய வாக்கு இருக்க அது அசத்தியத்தை சொல்லப்படாது. அவர் சொல்லுவார், சத்தியம் ப்ரூயா பிரியம் ப்ரூயா நப்ரூயா சத்தியம் அப்பிரியம் பிரியஞ்ச நானுதம் ப்ரூயா ஏக தர்ம சனாதனா. ஒரு விளக்க ஒரு கொடுத்தது. நீ என்ன வேணும்? சத்தியத்தை பேசணும், பிரியத்தை பேசணும், அப்பிரியத்தை பேசப்படாது. அவன் மனசு கஷ்டப்படும். அது ஒரு ஹிம்சை ஆயிடும். பிரியம் ப்ரூயா, சத்தியத்தை சொல்லு, பிரியத்தை சொல்லு. ஆனால் அப்பிரியம் சத்தியம் நப்ரூயா, பிரியமில்லாத சத்தியத்தை அவங்கள்ட்ட சொல்லாத. அவன் மனசுக்கு ஊண்டுதலா இருக்கிறதுனால கஷ்டப்படும். அப்படி சொல்றார். சத்தியம் ப்ரூஜா பிரியம் ப்ரூஜா, சத்தியத்தை சொல்லு, பிரியத்தை சொல்லு. நப்ரூஜா சத்தியம் அப்பிரியம், அப்பிரியமான சத்தியத்தை சொல்லாத. அவனுக்கு பிரியம் இல்லை அதனால சொல்லாத. பிரியஞ்ச ஆனந்தம், அவனுக்கு பிரியமா இருக்குன்னு பொய்யே சொல்லாத. அப்படி ஒரு விளக்க உரையும் கொடுத்திருக்கார். அதனால மனசுக்கு துன்புறுத்துற மாதிரி நீ சொல்லாத. பின்னாடி கெடுதல் பண்ணும், இப்ப அவனுக்கு பிரியமா இருக்குன்னு சொல்லாத. எத்தனை விளக்க உரை கொடுக்கிறார் அந்த சத்தியம். எத்தனை சத்தியம் வதா தர்மஞ்சரா சொல்றானே, உபதேசமே பண்றத எல்லாம் வேதத்தில் இருக்கிறதா. ஆமா, வேதத்திலே எடுத்து சொன்னதான குணங்கள் தான் புராண இதிகாசங்களிலே ரிப்பீட் பண்ணப்பட்டு அந்தேவாசிகளுக்கு அந்த ஆச்சாரிய பரம்பரை சரியான வேளையில உபதேசம் பண்ணி அந்த மைண்ட்ல மஸ்திஷ்கத்துல அதை நிரந்தரமா ஸ்தாபிச்சு விட்டான். ஆமா, ஆச்சாரிய உபதேசம் எல்லாம் எப்படி வந்து நினைச்சிட்டு இருக்க? மஸ்திஷ்கத்துல அது அப்படியே ஸ்தாபிக்கப்பட்டுவிடும். சொல்றார் அவர். ஆறு ஆச்சாரியர் அப்படின்னு கேட்டா ஒரு ஸ்லோகம் உண்டு.
ஆஜினோதிக சாஸ்திரார்த்தான். சாஸ்திரம்னா வேதம், அதனுடைய உட்கருத்து, அது எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து உபதேசம் பண்ணும். ஆச்சாரே ஸ்தாபயித்யதி, அந்த சொல்றவனை ஆதாரத்திலே நடைமுறைப்படுத்த வைக்கிறான். அது மாதிரி சத்தியத்திலேயே அவனை நடைமுறைப்படுத்த வைக்கிறான் ஆச்சாரியர். ஆமா, அதனால்தான் சத்தியம் வராது வேறவே நேரடியா உபதேசம் பண்றது. அந்த சத்தியமாக இருக்கிற பொருள் இல்லாத சொல்லப்படாது, அதெல்லாம் போய் இருக்கிற பொருள் தான் சொல்லணும். அதுவும் அத்தனை பேருக்கும் வேணும். அதுக்காக வேதத்தில் சொல்லி இருக்குங்கிறதுக்காக, சத்தியத்தை விளக்க உரையை கொடுக்கறதுக்காக புராணம் என்ன பண்ணிட்டு அந்த ஹரிச்சந்திரோபாக்கியானத்தை சொல்லிட்டு, என்ன கஷ்டம் வந்தாலும் சத்தியத்தை விடாத இருந்தால் அது அவனுக்கு கஷ்டமாவே தெரியுது. சத்தியம் விட்டா கஷ்டம் நினைச்சவன் சத்தியத்துக்காக அனுபவிக்கிற கஷ்டங்கள் இருப்பாரு, அது கஷ்டமாவே தெரியுது. சத்தியத்தை விடாது இருக்கேனேங்கிற நன்மையில் இருக்காது. அதே நமக்கு வேணும். ஒண்ணு செய்வாரு, சத்தியம்னு ஒண்ணு நடைமுறை ஆரம்பிச்சா ஒரு இடத்துல இடையூறு வராது. அப்ப அஹிம்சாங்கிற ஒரு பெரிய குணம், சத்தியம்ங்கிற ஒரு குணம், மனித சாமானியத்துக்கு இந்த குணம் இருக்கணும். அஸ்தேயம் மூணாவது. ஸ்தேயம் திருட்டு பொருள். திருட்டு என்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்ன? எனக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளை ஆர்த்தையும் கேட்காமல் தன்னுடைய உரிமையாக்கிக்கிறான் பாரு, அது ஸ்தேயம். ஆமா, ஸ்தேயம் திருட்டுத்தனம். நீ எப்படி புரிஞ்சுக்கணும்? எனக்கு அந்த பொருள்ல உரிமை இல்லை, என்னது இல்லை, ஆனா பலாத்காரமா என்னுடைய உரிமையை அதை பண்ணிட்டு தப்பு. ஆமா, அது அப்படி பண்ணிக்காமல் இருக்கிறது அஸ்தேயம். அந்நியனுடைய பதார்த்தங்கள்லாம் அவன் சுயம் அவனுடைய முயற்சியிலே அது நிறைய வந்திருக்கு. அவன் முயற்சியிலே அவன் சம்பாதிச்சிருக்கான். அது நீ தெரியாதமா அவன் அசந்து இருக்கிற வேளையில உனக்கு உரிமை இல்லாதத ஒன்னு உரிமையாக்கிக்கிறைய திருடி, அதுதான் திருட்டு. திருட்டு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த திருட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடாது. அஹிம்சை ஹிம்சை அவங்ககிட்ட இருக்கக்கூடாது. சத்தியம் அவங்ககிட்ட இருக்கணும், திருட்டும் இருக்கக்கூடாது. ஆமா, அவர் சொல்லுவதுப்பா, திருட்டு எப்படி இவன் சொல்லுவது தெரியுமோ? எனக்கு உரிமை இல்லாத பதார்த்தத்துல உரிமையை கொண்டாடினா திருட்டு பாரு. ஆமா ஆமா, அப்படி கூட வழக்கம் கொடுப்பா. எப்படி சொல்லுவார்? கோஷராதபி கோட்சீரம் பிரஸ்தம் தானியசராதபி பிராசாதாதபி செய்யார்த்தம் சேஷா பரவிபூதயா. உனக்கு ஒரு மாடு போரும், ஆனா 100 மாடு வச்சிருக்க, 99 ஒண்ணு இல்லை, அதை நீ வச்சிருந்தா திருட்டுன்னு அர்த்தம். ஆமா, பிரஸ்தம் தானியசதாதபி, உனக்கு ஒரு கலம் நெல் இருந்தா போதும், நீ 1000 மூட்டை நெல்லை வச்சிருக்க, அது உனக்கு உபயோகம் இல்லாத. அப்ப அந்நியனுடைய சொத்தை ஒன்றுதாக்கிக்கிற. பிராசாதாதபி செய்யார்த்தம், 250 ரூமோட ஒரு வீடை கட்டிட்டு பங்களாவை, உனக்கு ஒரு ரூம் தான் வேணும், பாக்கி 249 திருட்டு அப்படின்னு சொல்லுவார். ஆறு கோஜராஜா அவர் இப்படி சொல்லுவார். கோசதாதபி கோட்சீரம் பிரஸ்தம் தானிய சதாதபி பிராசாதாதபி செய்யார்த்தம் சேஷா பரவிபூதயா. ஒன்றுதில்லை, உனக்கு உரிமை இல்லைங்கிறார். நான் தான் சொன்னேனே, திருட்டுங்கிறதுக்கு உரிமை இல்லாத ஒரு பொருளை பலாத்காரமா உரிமை கொண்டாடுதா திருட்டுடா. ஆமா, ரிஷி இதை விட அதிகமா சொன்னார். என்ன சொன்னார்?
யாவத் திரியேன ஜடரம் தாவத் சொத்வம் ஹி தேகினாம் அதிகம் யோபி மன்னேன சஸ்தேனஹ தண்ட வர்கதி. ஒரு பள்ளி மேல போயிட்டார். சனாதனத்துடைய உட்கருத்தை அப்படி புட்டு வைக்கிறார். நீ ஆகாரம் எடுத்துக்கிற, உன்னுடைய வயலுடைய கொள்ளளவு எவ்வளவு இருக்கோ அதுதான் ஒண்ணுது. அதுக்கு நீ திருடன், உனக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றார். ஆறு ரிஷி மந்திரம் திருஷ்ட பரம்பரையில வந்தவன் உனக்கு உரிமை இல்லாத எப்படி சொல்லித்தரான் தெரியுமோ, அந்த உரிமை இல்லாத எடுத்துட்டா நீ திருடனுங்கிற அர்த்தத்தை தான் பேசுறாரு. உனக்கு பசி வந்தது, பசி போக்குறதுக்கு அன்னம் கிடைச்சாச்சுன்னா முடிச்சு விட்டு அது ஏகப்பட்டது வச்சுன்னு என்ன பண்ண போற? அது நீ கட்டி உனக்கு உன் பக்கம் உனக்கு அதீனமா பண்ணலைன்னா பல பேருக்கு உபயோகப்படுமேடா. எத்தனை பேருடைய அந்த பசியை போக்குறதுக்கு உபயோகப்படும். அதெல்லாம் அவளை சேர்ந்தது தானே, ஒன்ன சேர்ந்தது இல்லை. ஒண்ணுதான் ஆயிடுச்சே, உன் பசி போயாச்சே. பகவான் அல்வா மொத்தத்தையும் இயற்கையில அத்தனை உபபோக வஸ்துக்களை சிருஷ்டிச்சிருக்கார். அது எல்லாருக்கும் பொதுவாக சிருஷ்டிச்சிருக்கார். உனக்கு மட்டும் இல்லையே. உனக்கு என்ன கிடைச்சதோ அது ஒண்ணுது. இல்லாதெல்லாம் மற்றவாளுக்கு விடாமல் அதை நீயே அடக்கி வச்சிருந்தேன்னா திருட. இப்படி ஒரு வழக்க ஒரு கூட சனாதனத்துல பார்க்கலாம். அதனால திருட்டுங்கிறது மனசை கெடுக்கக்கூடியதான ஒரு தர்மம். அதனால அஸ்தேயம், திருடப்படாது. சௌச்சம் சுத்தி. என்ன சுத்தி? பளிச்சுன்னு இருக்கிற சுத்தி அல்ல. சுத்தின்னு ஒரு தனி தன்மை இருக்கு, ஒரு பாவம், பரிசுத்தம். ஆமா, அது என்ன அர்த்தம்? இவர் சொல்லுவார், நதி ஜலம் பரிசுத்தமா இருக்கு. எப்படி பரிசுத்தமா இருக்கு? திவா சூர்யாம் சுதி ஸ்தப்தம் ராத்திரவு சந்திரபரீதிபிகி பூதம். ரெண்டு இருக்க. பகல்ல சூரியனிடத்தினால அந்த ஜலம் கொதிச்சுது, சூடு ஏறித்து. ராத்திரியில சந்திரனிடத்தினால பூதமாச்சு. அப்படி ஆனதுனால அது சுத்தம். அப்ப என்ன சுத்த சப்தத்துக்கு அர்த்தம்? தனி அர்த்தம். இந்த காலத்துல சொல்ற மாதிரி பளிச்சுன்னு இருக்கு, ஆடம்பரமா இருக்கு, மனம் இல்லாத இருக்கு, அதெல்லாம் சுத்தம் அல்ல. சுத்தம்னு தனிய ஒரு தகுதி உண்டு, ஒரு பாவம். ஆமா, நான் செலவிக்கு போட்டு வேஷ்டியை கட்டிட்டு இருக்கேன், சுத்தம் இல்லை. இல்லை, பழைய காலத்துல ரஜகத்துக்கான துணி துவைத்து கொடுக்கிறவன் அவன் என்ன செய்வன்? நல்லா அழுக்கெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் ஒரு கஞ்சி போட்டு அதை மடிச்சு கொண்டு கொடுப்பார். அது அசுத்தம். உடனே நாம ஜலத்துல போட்டாதான் அது சுத்தமாகும். அதுக்குத்தான் தமிழ்ல சுத்தம்ங்கிறதுக்கு மடின்னு பேரு, பளிச்சுன்னு இருக்குன்னு பேர் இல்லை. எல்லாம் பளிச்சுதான் இருக்கும். ஆமா, அந்த சௌஜம் இவனுக்கு வேணும். என்னெல்லாம் சௌஜம் வேணும், எங்கெல்லாம் சௌஜம் வேணும்னா அது சொல்லுவார். எப்படி சொல்லுவார்? மனசௌஜம், வாக் சௌஜம், மனசௌஜம், கர்ம சௌஜம், குல சௌஜம்,
तथैव च शरीरशौचं वाक्शौचं शौचं पंचविधं स्मृतम् எல்லாத்துலயும் அந்த சுசித்துவம் வேணும். ஆமா, அவர் வேடிக்கையா புரிய வைக்கிறதுக்காக அக்னி பரிசுத்தமான பதார்த்தம். அதனாலே அக்னிக்கு சுதிரப்பி தமோர்வஸ்து பாடமோ பரவாலல சுச்சிகின்னு பேரு. பிரசுதி கவிஹீம்பர் அக்னிஸ்து நிர்மித் பிரசுதி கவிஹி. சுதிங்கிற சப்தமே அக்னி சொல்றதுப்பா. எவன் சுஜியோட இருக்கானோ அவன் அக்னி போல இருக்கிறவன் அப்படின்னு சொல்லுவன். அக்னிதான் சுசித்துவத்தை நமக்கு ஏற்படுத்துறது. அதுக்கு வேடிக்கையா ஒரு ஸ்லோகம் சொல்றது உண்டு. சுஸ்ரோக ராகவம் அப்படின்னு ஒரு இடம். நல்ல ஸ்லோகத்தை சொல்லக்கூடியதான ஒரு கிரந்தம். யோவர்த்ததே சுஜித்வேன சபை ஸ்வாடர உச்சதே. யோவர்த்ததே அசுஜித்வேன சபை சபை ஸ்வா நர உச்சதே. வைஸ்வானரன் அக்னி. எவன் சுச்சியோடு இருக்கான், எவன் சுச்சி இல்லாத இருக்கான் என்கிறத பாகுபடுத்தி இந்த ஸ்லோகத்தில் ஒரு விளக்க உரை வருது. நமக்கு நன்னா புரியுற மாதிரி. சுச்சியா இருந்தா அவன் அக்னி போல இருக்கான், அசுச்சியா இருந்தா நாய் போல இருக்கான். ஏன்னா நாய்க்கு சுச்சி வராது. அசுத்தியான இடத்துலதான் அது நிரந்தரமா இருக்கு, சுத்தி பண்ண முடியாது. ஆமா, அது மாம்ச போஜி, எல்லா இடத்துலயும் போறது, அமேஞ்சத்தை சாப்பிடுறது, அதுக்கு சுத்தியே வராது. நாமே நாயத்தொட்டா சுத்தம் பண்ணிக்கோ சொல்ற வழக்கம். அப்ப என்னைக்கும் அசுத்தியா இருக்கிற பொருள் பதார்த்தம் அது நாய். நீ இப்படி சொல்லாத. நாங்கள்லாம் நாய மடியில வச்சிருந்து எத்தனையோ பணக்காரெல்லாம் அவ படுக்கிற படுக்கையில நாயன் கூட படுத்திருந்து தாரோட்டி இருந்து அப்படி எல்லாம் இருக்கா. அப்படி எல்லாம் சொல்லாத. எப்படி இருந்தாலும் அந்த மாதிரி நாமெல்லாம் அந்த மிருகத்தை மனுஷனுக்கு ஈக்குவலா மனுஷ விவகாரத்துக்கு பயன்படுத்தப்படாது. எந்தெந்த பொருளை எதுக்கு பயன்படுத்தணும்னு ஒரு சட்டத்திட்டம் உண்டுப்பா. அதை நீ நினைச்சுக்காத. அதனாலதான் நாய பயன்படுத்துறது நம்மள்கிட்ட தர்மசாஸ்திரத்துல நித்தியம் உணவளிச்சு வளர்ப்போம். ஆமா, அவர் சொல்லுவார், கால வேளையில ஷட்கர்மாவில நீ பூதத்துக்கும் கொடுக்கணும், உயிரினத்துக்கும் உணவை கொடுக்கணும்னு சொல்லுவார். ஏ பூதா பிரஜலந்தி திவானக்தம் பலி நிச்சந்தோ வினுதஸ்ய பிரேஷ்யா தேவ்யோ பலிம் புஷ்டிகாமோ ஹராமிமை புஷ்டிம் புஷ்டிமதர்ததாது. சுவாகன் ஆரம்பிச்சு பகல்ல காக்கத்துக்கும் இரவுல நாய்க்கும் அன்னம் போடுறோமே. ஆமா, அது இஷ்டத்துக்கு வாழ விட்டு அதை வாழறதுக்கு வேண்டியதான உணவளிக்கிறோம். அதுதான் நம்பர் 1. அதை தூக்கி படுத்துக்கிற படுக்கையில நம்மோட சேர்த்து படுக்க வைக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிரியம் இருக்கிறதுக்கு அடையாளம் அல்ல. அங்கேயோ மனசு வேலையிலோ எதிர்பார்க்கிறது. ஆமா, அதனால ஸ்வா என்னைக்குமே அது லிஹன் நபி நக்கினாலும் அசுதி, மோந்து பார்த்தாலும் அசுதி. ஆமா, ஜிக்ரன் நபி லிஹன் நபி. ஆமா, மோந்து பார்த்தாலும் அசுதி, நக்கினாலும் அசுதி. அப்ப சுத்தி எப்படி இருக்கணும்? எவனொருவன் எப்படி இருக்கான்? யஹா வர்த்ததே சுஜித்வேன
சுச்சியாக. ஆமாம், வைஸ்வானர உச்சதே, அவன் அக்னின்னு சொல்லப்படுகிறான். ஏன்னா இருக்கிறதுலே சுச்சியான பதார்த்தம் பேரிலேயும் செயல்லையும் அக்னிதான். யஹா வர்த்தனே அசுஜித்வேன, என்னைக்குமே அசுஜியா இருக்கான் பாரு. சவை அவனோ என்றால் ஸ்வா நாய் நர உச்சது, அந்த நரன் ஸ்வா. சவை ஸ்வா நர உச்சது. எதுக்கு இதை திருஷ்டாந்தமா கொடுத்தால் தெரியுமா? நிரந்தரம் அசுத்தமான ஒரு பதார்த்தத்தை சுட்டி காட்டுறார். அவருக்கு வேற வழி இல்லையா, அசுத்தமா தான் இருக்கும். ஆமா, ஏன்னா அதனுடைய ஆகாரம் அதனுடைய விவகாரம் எல்லாம் அசுதியிலேயே அது இருக்கிறது. அதனால அப்படி சொல்லுவார். இதுல வேதத்துல உன்னுடைய உடல் இருக்க, உன்னுடைய உடல்ல நேரு பாதி இருக்க, ரெண்டா பிரிச்சேன்னு வச்சுக்கோ. தொப்புளோட வச்சேன்னா ரெண்டும் பாதி சரியா இருக்கும். ஆமா, அப்ப அதுல இருந்து ஆரம்பிச்சு மேல் பாகம் என்னைக்கும் சுத்தம், அதுல கீழ் பாகம் என்னைக்கும் அசுத்தம். ஏன்னா அந்த நடுவிலேருந்து கீழ் பாகத்துல கீழ் பங்கு இருக்க, ஒரு மனுஷனுடைய நடுவில் நீ கட் பண்ணேன்னா தொப்புளங்கிட்ட வந்தா இந்த அர்த்தம் அந்த அர்த்தம். மேலே இருக்கிற அர்த்தம் சுத்தமா இருக்கு, கீழே இருக்கிற அர்த்தம் இருக்க அது அசுத்தமா இருக்கு. ஏன்னா மல விசர்ஜனம் மூத்திர விசர்ஜனம்னா அங்கதான் வருது. எப்ப பார்த்தாலும் நடந்துகிட்டே இருக்கு. எங்கே இல்லாம குப்பையிலையும் கூளத்திலையும் காலை வச்சு நடக்கிற. அப்ப இந்த காலு எங்க எல்லாம் வைக்கிறவங்க அசுதியில வைப்பேன். மூத்திரம் வேண்டா அசுதி, மலம்னா அசுதி. அப்ப அசுதியிலேயே அது நிரந்தரமா உட்கார்ந்து இருக்கிறதுனால வேதம் ஒரு விளக்க உரையை சொல்லும். இது என்ன சொல்லும் தெரியுமோ? ஊர்த்வம் வை புருஷஸ்யனாப்தி மேத்யம் அவாஜீனவமேத்யம். மேத்யம் பரிசுத்தம், சுஜீர் அர்த்தம். புருஷஸ்ய நாபே ஊர்த்வம், புருஷனுடைய நாபியிலேருந்து மேலே இருக்கிற சரீரத்தினுடைய ஒரு அர்த்தம் இருக்க. மேத்யம் அது பரிசுத்தமானது. அவாதீனம் அமேத்யம், அந்த அந்த குறிப்பிட்ட அர்த்தத்திலிருந்து இன்னொரு அபரார்த்தம் இருக்கு பாரு, அது அமேத்யம் அப்படின்னு ஆரம்பிச்சு சொல்லும். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த நாய் இருக்கு அது என்ன செய்யறதுன்னு கேட்டா, அசுதியான ஸ்தலத்திலே வாசம் பண்றது, அசுதியிலையும் என்னைக்கும் ஆகாரம் பண்றது, அசுதியாவே இருக்கு. அதனால சபை ஸ்வா நர உச்சது, அந்த மனுஷன் ஸ்வா என்னைக்கும் அசுதியானது. அப்ப சுஜித்துவத்துக்கு அப்படி ஒரு பெருமையை சொல்லியிருக்கார். அதுல என்னெல்லாம் சுஜித்துவம் வேணுங்கிறார் இதை சொல்றார். மனசௌஜம் மனசுக்கு, கர்ம சௌஜம் என்ன செயல்பாடோ அதுக்கு ஒரு சுத்தி, குலசௌஜம் உன் குலத்துக்கே சுத்தமா இருக்கணும். அதுபோல சரீர சௌஜம் இந்த உடம்புக்கு ஒரு சுத்தம், வாக் சௌஜம் வாக்குக்கு ஒரு சுத்தம். இப்படி பஞ்சவிதம் சௌஜம், 5 விதமான சௌஜங்கள் நமக்கு உண்டு சொல்லியிருக்கு. அந்த சௌஜமும் அத்தனை மனித இனத்துக்கு மொத்தமா இருக்கக்கூடியதான ஒரு குணத்துல சேர்ந்தது. அந்த சௌஜம் இருந்தால்தான் அவனுடைய செய்யக்கூடிய கர்மாக்களோ, அவன் செய்யக்கூடிய நடைமுறைகளோ, அவன் செய்யக்கூடிய எந்த விவகாரமா இருந்தாலும் அது சார்த்தகமா மாறதுக்கு சத்தம் இருக்கு. அதனால அதை நாம தெரிஞ்சுக்கணும். மறுபடியும் நாளைக்கு சொல்றேன்.